A given coin has a mass of 3 gram. Calculate the nuclear energy that would be required to separate all the neutrons and protons from each other. For simplicity, assume that the coin is entirely made of Cu-2963 atoms of mass 62.9296 AMU. The masses of proton and neutron are 1.00783 AMU and 1.00867 AMU respectively. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 3 கிராம் காப்பர் காயின் இருக்குது. அந்த காயினில் என்ன இருக்கும்? ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும் நியூக்ளியஸ்குள்ளே. ஸோ அந்த ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காப்பர் காயினில் உள்ள ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் ஒரு நியூக்ளியர் எனர்ஜியில் பைண்ட் ஆகி உட்காந்துருக்கும். அந்த பைண்டிங் எனர்ஜியை நான் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ காப்பர் காயின் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் Cu-2963, மாஸ் 62.9296 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ இந்த காப்பர் காயினில் எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் 63 மைனஸ் 29 எவ்வளவு? 34. ஸோ 34 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ்லேருந்து மாஸ் ஆஃப் அந்த நியூக்ளியஸை நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடைக்கும். மாஸ் ஆஃப் நியூட்ரானும் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் ப்ரோட்டானும் கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம மாஸ் ஆஃப் 29 ப்ரோட்டான்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் 29 இன்ட்டு 1.00783 is equal to 29.22707 அட்டாமிக் மாஸ் யூனிட். அடுத்தது மாஸ் ஆஃப் 34 நியூட்ரான்ஸ், that is 34 into 1.00867 which is equal to 34.29478 AMU. இப்போ டோட்டல் மாஸ் என்ன? ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 63.52185 AMU. ஸோ இதிலிருந்து அவங்க கொடுத்துருக்க அந்த மாஸை நம்ம கழிக்கணும். ஸோ மாஸ் ஆஃப் Cu-2963 என்ன கொடுத்துருக்காங்க? காயினோட மாஸ் 62.9296 AMU. இப்போது மாஸ் டிஃபெக்ட் என்ன? சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். மாஸ் டிஃபெக்ட் 0.59225 AMU. ஸோ இப்போ மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டாக இருந்தால் அதிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி 931.5. இங்கே மாஸ் டிஃபெக்ட் 0.59225 அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்திருக்கு அப்படின்னா 0.59225 931.5 which is equal to 551.5032 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நம்ம இப்போ ஒரே ஒரு ஆட்டத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி அந்த காப்பரில், அதாவது 3 கிராம் காப்பர் காயினில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆட்டம்ஸோட நம்பரெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இதோட மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ நமக்கு என்ன தெரியும்? 1 கிராம் காப்பர் காயினில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்? அவகோட்ரா நம்பர் பை மாஸ் நம்பர். ஸோ அவகோட்ரா நம்பர் என்ன? 6.023 × 1023 பை அதோட மாஸ் நம்பர் என்ன? 63. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 கிராம் ஆஃப் காப்பர் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 1023 டிவைடட் பை 63. இப்போ நம்மகிட்ட இருக்குது 3 கிராம்ஸ் ஆஃப் காப்பர். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 3 கிராம்ஸ் ஆஃப் காப்பர் என்ன? இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. தட் இஸ் 6.023 × 1023 இன்ட்டு 3 divided by 63. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.868 into 10^22 கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே எனர்ஜி ஒரு ஆட்டத்துக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எனர்ஜி required to separate all neutrons and protons of 3 gram of copper coin is equal to 551.5032 into 2.868 into 10^22 which is equal to 1.582 into 10^25 million electron volt. ஸோ அந்த காயின்லேருந்து எல்லா ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸையும் பிரிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.